கிட்டத்தட்ட 3,82,500 கிலோமீட்டர் தள்ளி இருக்க அந்த மூனை எப்படி நம்ம மொபைல் ஃபோன் கேமராவை வச்சு எப்படி கேப்சர் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோஸ் எல்லாம் நீங்கள் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ப்ரிவ்யூ வீடியோ. இந்த ப்ரிவ்யூ வீடியோ முடிஞ்ச பிறகு லைவாக எப்படி கேப்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். நான் வந்து ஃபோன்லேயே இருக்கக்கூடிய அந்த டிஃபால்ட் கேமரா ஆப் தான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஜஸ்ட் நான் வந்து அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே பார்த்தீங்கன்னா வீடியோ குவாலிட்டி ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா 720p 1080p 2K 4K 8K ஆப்ஷன்ஸ் இருக்கும். நீங்கள் வந்து உங்கள் செல்ஃபோனில் என்ன இருக்கோ அதோட மேக்ஸிமம் ரெசல்யூஷனை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து சில செல்ஃபோனில் வந்து 2K 4Kலாம் சப்போர்ட் பண்ணாது. அதனால் நான் வந்து 1080p வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். அது முடித்த பிறகு நீங்கள் வந்து இந்த ஃப்ரேம் பர் செகண்ட் FPS வந்து நீங்கள் எவ்வளோ செலக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா 30ல் வச்சுக்கோங்க. 60ல் வச்சிங்கன்னா குவாலிட்டி நல்லாயிருக்கும். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ண முடியாது நான் சொல்கிற மெத்தடில். ஸோ வந்து 30 FPS வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கிரிட்ஸ் ஆப்ஷனை வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. செட்டிங்ஸில் வந்து கிரிட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் இது மாதிரியாக வந்து பாக்ஸ் மாதிரியா லைன்ஸ் வந்து வந்துடும். அதில் இருக்கக்கூடிய அந்த சென்டர் பாக்ஸில் அந்த மூன் வர மாதிரியாக வச்சுட்டு அதை வந்து ஒரு டேப் பண்ணிங்கன்னா ஃபோக்கஸ் ஆயிரும். ஃபோக்கஸ் ஆன பிறகு உங்கள் டிவைஸில் எவ்வளோ ஜூம் இருக்கோ அந்த அளவுக்கு மேக்ஸிமம் ஜூம் வந்து பண்ணிக்கோங்க. பண்ணி முடித்த பிறகு கரெக்டாக அந்த மூனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது வந்து ஃபோக்கஸ் ஆக ஆரம்பிக்கும். எப்போ வந்து ஃபுல்லாக ஃபோக்கஸ் ஆயிருச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்னா அந்த மூனோட எட்ஜ் வந்து அதோட ஷார்ப்னஸ் வந்து அதிகமாக இருக்கும். உங்களுக்கு எந்தளவுக்கு மேக்ஸிமம் ஷார்ப்னஸ் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் வந்து பிரைட்னஸை வந்து கம்மி பண்ணணும். பிரைட்னஸ் நீங்கள் கம்மி பண்ணிங்கன்னா அந்த மூனில் இருக்கக்கூடிய அந்த கிரேட்டர்ஸ் அந்த பிளாக் மார்க்ஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு விசிபிளாக தெரியும். அந்த அந்த டைமில் எந்த அளவுக்கு அந்த பிரைட்னஸை கம்மி பண்ணும்போது நல்ல கிளாரிட்டி இருக்கோ அந்த இடத்துல வச்சு நீங்கள் ஒரு கேப்சர் பண்ணிடுங்க. இது பண்ணும்போது ட்ரைபோர்ட் அது மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து நல்லது. அப்படி இல்லை ட்ரைபோர்ட் இல்லை அப்படின்னா ஏதாச்சும் ஒரு ஷேக் இல்லாத ஒரு இடத்துல வச்சு கரெக்டாக வச்சு பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கரெக்டாக அந்த மூனை வந்து கேப்சர் பண்ணலாம். ஸோ அதை தான் நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஈஸியான மெத்தட் வந்து சில பேர்த்துக்கு தெரியும், நிறைய பேர்த்துக்கு வந்து தெரியாது. நீங்கள் இந்த மெத்தடை யூஸ் பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட்டை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.